வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் மக்களவைத் தேர்தல் வரலாறை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று பொதுவாக தேர்தல்களில் பயன்படுத்தப்படும் அழியாத மை குறித்து பார்க்கவிருக்கிறோம். நம் நாட்டில் தேர்தலில் வாக்களித்த பிறகு அரசியல் தலைவர்களும் பிரபலங்களும் தங்களது ஒரு விரலை உயர்த்தி காட்டி வாக்களித்ததை தெரியப்படுத்துவார்கள். இதை ஒரு விரல் புரட்சி என்று குறிப்பிடுவோரும் உண்டு. இது அந்த ஆள்காட்டி விரலில் இடதுகை ஆள்காட்டி விரலின் நுனியில் வைக்கப்படும் ஆழமான ஊதா நிற அடையாளத்தை காட்டுவதாகும். ஆழமான ஊதா நிற அடையாளத்தை ஏற்படுத்தும் இந்த மை ஒரு நபரின் இடது ஆள்காட்டி விரலில் இடப்படுகிறது. இது ஒருவர் வாக்களித்ததற்கு அடையாளமாகவும் அதே சமயத்தில் பல முறை வாக்களிப்பதை தடுப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது. மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவுக்கு பயன்படுத்தப்படும் வகையில் நடப்பு மக்களவைத் தேர்தலில் ரூபாய் 55 கோடி மதிப்பிலான 26.55 லட்சம் அழியாத மைக்குப்பிகள் பல்வேறு மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கு விநியோகம் செய்யும் பணி முடிக்கப்பட்டுள்ளது. மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட் நிறுவனம் இந்த அழியாத மைக்குப்பிகளை விநியோகம் செய்து முடித்துள்ளது. கர்நாடக அரசு 1962ஆம் ஆண்டு முதல் தேர்தல் ஆணையத்துக்காக மட்டுமே இப்பிரத்யேக மையை தயாரித்து வருகிறது. 2019 மக்களவைத் தேர்தலுக்காக பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தோராயமாக ரூபாய் 36 கோடி மதிப்பிலான 25.98 லட்சம் குப்பிகள் அழியாத மை விநியோகம் செய்திருந்ததாக அந்நிறுவனம் தெரிவித்தது. ஆர்டரின்படி அதிக விநியோகம் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து வந்ததாகவும் அதிகபட்சமாக 3.64 லட்சம் குப்பிகளை அம்மாநிலம் பெற்றதாகவும் குறைந்தபட்ச குப்பிகள் என்ற வகையில் லட்சத்தீவு 125 குப்பிகள் பெற்றதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்தது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை காட்டிலும் இந்த முறை அழியாதமை விநியோகம் 2.2% அதிகரித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் தகவல்படி ஜனவரி மாத நிலவரப்படி இந்தியாவில் கிட்டத்தட்ட 97 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். அவர்களில் அதிகபட்சமாக 15.30 கோடி பேர் உத்தரப்பிரதேசத்திலும் குறைந்தபட்சமாக 57,500 வாக்காளர்கள் லட்சத்தீவிலும் உள்ளனர். இது குறித்து மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கே. முகமது இர்பான் கூறுகையில், இன்றைய நிலவரப்படி அனைத்து மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் 26.55 லட்சம் குப்பிகள் அழியாதமை அனுப்பப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து அதிகபட்ச ஆர்டர் கிடைத்தது. தேவைக்கேற்ப உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு 3.58 லட்சம் குப்பிகள், குறைந்த தேவையான லட்சத்தீவுகளுக்கு 110 குப்பிகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த அழியாதமை இந்நிறுவனம் பகிர்ந்துள்ள தரவுகளின்படி மகாராஷ்டிரத்தில் 2.6 லட்சம் மை குப்பிகள், மேற்கு வங்கத்தில் 2 லட்சம் குப்பிகள், பீகாரில் 1.93 லட்சம் குப்பிகள், தமிழ்நாட்டிற்கு 1.7 லட்சம் குப்பிகள், தெலுங்கானாவிற்கு 1.50 லட்சம் குப்பிகள், மத்திய பிரதேசம் 1.52 லட்சம் குப்பிகள், கர்நாடகத்திற்கு 1.32 லட்சம் குப்பிகள் என்ற அளவிலே வழங்கப்பட்டுள்ளன. 10 மில்லி அளவுடைய ஒரு குப்பி மை சுமார் 700 பேரின் விரல்களை குறிக்க பயன்படுத்தப்படலாம். ஒரு வாக்குச்சாவடியில் சுமார் 1500 வாக்காளர்கள் இருப்பார்கள். தேர்தல் ஆணைய தகவலின்படி நாடு முழுவதும் 12 லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படுகிறது. ஆக ஒரு வாக்குச்சாவடிக்கு சுமார் 2 குப்பிகள் தேவைப்படும். ஆக இந்த அழியாத மை நம் தேர்தலின் அடையாளமாகவும் கள்ள வாக்குகள் விழுவதை தடுக்கும் விதமாகவும் அமைந்துள்ளது. இந்த அழியாத மை பற்றி தெரிந்து கொண்டோம். இதுபோன்ற சின்ன சின்ன விஷயங்களை நாம் வரும் நாட்களில் நமது தொடரில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம். வளர்க பாரதம். ஜெய்ஹிந்த்.